ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுந்திருது. என்னதான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு தன்னுடைய ஒருங்கிணைப்பு குழுவை கழகமா மாற்றி தனி கட்சி ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு பேசின்னு இருந்தாலும், ஆனா எங்களுடைய கொள்கை இருக்குல்ல, அதிமுக ஒருங்கிணைணும் இந்த கொள்கை இருக்குல்ல, இதுல கொஞ்சம் கூட பிசுகாம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பயணிச்சிருக்கிறாரு. அட் சேம் டைம் என்டிஏ கூட்டணிக்குள்ள திரும்பவும் நீங்க போவீங்களா, ஏன்னா உங்களை நம்ப முடியாது சார், அதனாலதான் திரும்ப திரும்ப நான் உங்களை கேட்கிறோம் அப்படின்னும் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் எழுமலாம். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை நம்ப முடியாது, கூட இருக்கிற ஆதரவாளர்கள் நம்பல. இப்ப ஐயா எப்போ வேணாலும் திடீர்னு மனசு மாறிடுவாரு, திடீர்னு வேற கூட்டணிக்குள்ள போயிருவாரு, திரும்பவும் எம்டிஏ கூட்டணிக்குள்ள போயிருவாரு, திருப்பி அதிமுக ஒன்றிணைக்கணும் அதனால இபிஎஸ் கூட போகணும் அப்படின்றாரு. அவரை நம்ப முடியாதுப்பா அப்படின்னு சிலர் என்ன பண்ணாங்க, பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க, திமுக பண்ண போயிட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, திரும்ப அதிமுக போயிட்டாங்க. நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகரன் எல்லாம் ஓபிஎஸ் கூட இருந்தவர் தான். அவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட போய் சேர்ந்திருக்கிறாரு. சோ இதன் மத்தியில நான் ஐயா ஓபிஎஸ் கிட்ட நீங்க திரும்ப என்டிஏ கூட்டணியில போவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க நிச்சயமா போக மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சரி ஐயா, உங்க அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது, இது எந்த லெவல்ல போகுது? ஏன்னா ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, ஜேசிடி பிரபாகர். இன்னைக்கு அவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் சொல்ற விஷயம் ஒரு விஷயம் ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னன்னா, பிரிந்து கிடக்குறாங்கல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு பிரிந்து கிடக்குறாங்கல்ல, இந்த அதிமுகவினர் எல்லாருமே ஓரணியில திரளணும் அப்படின்னு. அப்ப ஐயா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்ப என் தலைமையில எல்லாரும் ஒருங்கிணைங்க, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையை தான் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க, அவரு வேணாம் பிரிஞ்சு கிடக்குறீங்களா, யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறீங்களா, இவங்க எல்லாருமே ஓரணியில திரளுவோம், ஓரணியில திரண்டு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவோம். இவங்களுக்கு அதிமுக ஜெயிக்கணும் ஜெயிக்க கூடாது, அதிமுக ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாது அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும். இது நியாயமா கூட படுது. ஒரு சிலருடைய விஷயம் அந்த சைடுல இருந்து பார்த்தா நியாயமான கருத்தா கூட இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவரு திருந்த மாட்டேங்கிறாரு, எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அவரு நான் இப்படிதான் இருப்பேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிறவரை எப்படி நம்ம மாத்த முடியும்? அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாருங்க. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. ஏன் இதே செங்கோட்டையன் கூட சொன்னாரு, 6 பேர், வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் எல்லாரும் போய் பேசணும், அப்போதான் அவர் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னாரு. இதெல்லாம் அவருக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆளு தான் இருக்கு, சொல்லி இருக்கிறாங்க, யாரும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா, பாஜக விட்டு வெளியே வந்தா அவருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலு ரெடியா இருக்கு. ஏன்னா அவங்க சம்பந்தி கேஸ், அவங்க மகன் கேஸ், அவர் கேஸ், ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அதுக்காக பயப்படுவாரா இல்லையா? அதனால வந்து அவர் வந்து கோழை, அவர் வந்து பாஜக பேச்சு கேட்கிறார் அப்படிலாம் பொத்தும்போது சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவருக்கு பாஜக பிடியில சிக்கிட்டு இருக்காரு, இப்படி சொல்லுங்க. பாஜக பிடியில சிக்கிக்கிட்டு இருந்தனால அவரு எந்த ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு அவர் நிலைமையில இருந்து பார்த்தாலும் அது கரெக்டா தானங்க இருக்கு அப்படின்னு நம்ம பேச. அப்படியா இருக்கும் பொழுதுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் சொல்றாரு, பிரிஞ்சு கிடக்கிறவங்க எல்லாரும் ஓரணியில வாங்கப்பா, நம்ம எல்லாருமே ஓரணியில திரண்டாதான் அதிமுக ஜெயிக்க முடியும், திரும்பவும் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னா. அப்போ இவர் யாராருக்கு அறைகோள் கூவுறாரு அப்படின்னா, பிரிஞ்சு கிடக்குறாங்கல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வெறுத்து எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி தலைமையை நாங்க ஏற்க மாட்டோம், அதெல்லாம் அவங்க எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்கல்ல, வெளியில இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஓரணியில வாங்க, ஏன் தலைமையில வாங்க. ஏற்கனவே தர்ம யுத்தம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அப்பவே அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது, கட்சியினர் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, நல்ல வரவேற்பு இருந்தது, நல்ல செல்வாக்கு மிக்கவரா இருந்தாரு. ஆனா பாஜக பேச்சை கேட்டதுனாலதான் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் உடைய நிலைமை இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்லல, அவங்க கட்சியில இருக்கிற பயணிச்சவங்க எல்லாருமே சொல்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்ற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட சவகாசம் இல்லாம வச்சுக்கோங்க, அவங்க கூட ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு வெளியே வாங்க, வெளியே வந்து தனித்து நில்லுங்க, தனித்து நின்று நீங்க வந்து உண்மையான அதிமுகன்னு சொல்லுங்க. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே உச்சத்துல இருந்தவர் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு எனக்கு இருக்கணும், நான் திரும்ப வரணும் அப்படின்னு அவர் துளி கூட ஆசை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பிரிஞ்சு கிடந்தா நிச்சயமா ஜெயிக்க முடியாது, ஒன்றாய் இணைஞ்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் அவர் நம்புறாரு. இதற்கு பல பேர்
என்ன மாதிரி எதிர்வினை ஆற்றுவார்கள், எந்த மாதிரி ஒரு ஆதரவாளர் கூறல் வரும் அப்படின்றதா பார்க்கணும். ஏன்னா இதே செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாரு, அதிமுக ஒருங்கிணைகிற பணியில நான் ஈடுபடுவேன். ஆனா இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு, தாவேக்கால இருக்கிறாரு. ஜேசிடி பிரபாகரனும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்தோட இருக்காரு. சோ யாரெல்லாம் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு எல்லாருமே டிவிகேல தான் இருக்கிறாங்க. ஒருவேளை டிவிகேல போயிட்டு அதிமுக இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே கொண்டு வந்து அங்க சேர்த்துருவாங்களா அப்படின்ற ஒரு அச்சமும் இங்க இருக்குது, பேசும் பொருளாவே இருக்கு. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனித்து நிக்க போறாரா, இல்ல திமுக கூட்டணியா, இல்ல டிவிகே கூட்டணியா இப்படின்ற குழப்பம் தான் இருக்கு. ஓபிஎஸ் குறித்து செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு, டிடிவி தினகரன் செங்கோட்டையனே எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, நாங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நிச்சயமா கூட்டணிக்குள்ள வருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமா ஜெயிக்கிற பக்கம் தான் நிப்பாரு. ஏன்னா அவருக்கு எம்எல்ஏ பதவி ரொம்ப அவசியம். பவர்ல இருந்தாதாங்க அவர் எல்லாமே செய்ய முடியும், பவர்லயே இல்லாம எல்லாம் செய்ய முடியும். அதனால திமுக கூட கூட்டணியில சேர்ந்து ஒரு 6 சீட்டோ இல்ல 10 சீட்டோ வாங்குவாரு, வாங்கி அவர் நிப்பாரு, நின்னு ஜெயிச்சு அதிமுகவை தன் வசம் படுத்திக் கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதற்கு சாத்தியமா? ஏன்னா திமுக தான் முழு முதல் எதிரி அப்படின்னு பயணிச்ச ஒரு கட்சியில அந்த தலைவிய தாரக மந்திரமா ஏற்றுக்கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட போய் கூட்டணி வைப்பாரா அப்படின்னா வைப்பாருங்க. நிறைய பேர் அதான் சொல்றாங்க, வைப்பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா இபிஎஸ் வீழ்த்தணும், அவ்வளவுதான். அவருக்கு அதிமுக ஜெயிக்கணும் ஜெயிக்க கூடாது அப்படிலாம் இல்ல. இன்றைய காலகட்டத்துக்கு 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவங்கள இபிஎஸ் வீழ்த்தணும். அதுதான் வீழ்த்தி அதிமுக உண்மையான அதிமுக இபிஎஸ் கிட்ட இல்ல அப்படின்றது எல்லாரும் ப்ரூவ் பண்ணணும். இதுதான் டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு, ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு. வெளியே போனார்ல செங்கோட்டையன், அவருடைய நிலைப்பாடும். சோ இவங்களுடைய நிலைப்பாடு எல்லாம் என்னவா இருக்குது, இபிஎஸ் வீழ்த்தணும். இன்னைக்கு டிவிகேல இருக்கிற செங்கோட்டையன் அவர்களுக்கும் என்ன கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே காலி பண்ணணும், அதாவது இபிஎஸ் காலி பண்ணணும். இன்னைக்கு அதிமுக பயணிச்ச பெரும் தலைகள் எல்லாமே டிவிகேல போய் இணையறதை நம்ம பாக்குறோம். ஜேசிடி பிரபாகர் போய் இணையறதை பாக்குறோம். ஒருவேளை அதிமுக உருக்குலைய வைக்கிறது தான் எங்களுடைய வேலையா? அப்படியெல்லாம் எங்க வேலை கிடையாதுங்க. நாங்க அவங்களுக்கு பாடம் புகட்ட போறோம், இபிஎஸ்க்கு பாடம் புகட்டுறோம். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த மாதிரி செயல். அதிமுக உருகுலை வைக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு துளி கூட இல்ல. செங்கோட்டையின் ஸ்டேட்மெண்ட். ஆனா இப்படி எல்லாம் கதை வசனம் சொல்லிட்டு திரைமறைவுல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா வருவாங்கங்க, அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு, திட்டவட்டமா சொல்லிட்டாரு, என்டிஏ கூட கூட்டணி கிடையாது, பாஜக கூட எங்களுக்கு எந்த ஒட்டு இல்ல உறவு இல்ல, திரும்பவும் நாங்க பாஜக கூட கூட்டணியில போக மாட்டோம். பிளஸ் எடப்பாடி பழனிசாமி எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டோம். அவர் பேரை சொல்றது கூட அசிங்கமா இருக்கு, சொல்லிட்டாரு, அசிங்கமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேரை கேட்டாலும் அசிங்கமா இருக்கு. அவர் பேரை சொல்றது கூட அவருக்கு தகுதி இல்ல, நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்படியெல்லாம் விமர்சிச்ச ஐயா ஓபிஎஸ் அவர்களை இதே வரைக்கும் அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிற ஒருத்தர் கூட விமர்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு தான் ஒரு டவுட்டாவும் இருக்கு. இதன் மத்தியில தான் பிரிந்து கிடக்கிற அதிமுகவினர் எல்லாரும் ஓரணியில திரளுங்க அப்படின்னு அறைகோவல் கொடுத்திருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவர் தலைமையில சேரணுமா சேரக்கூடாதா, ஓரணியில திரளணுமா திரளக்கூடாதா, இல்ல பொதுவா எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு பிரிந்து கிடக்கிற அதிமுக எல்லாரும் ஒருங்கிணைங்க அப்படின்னு அறைகோவல் கொடுத்திருக்கிறாரு. இத அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போவார்? அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாவே இருந்து நாங்க அதுதான் எங்க குறிக்கோள், அதான் எங்க கொள்கை, அதுல இருந்து நான் பிசுறு கூட நாங்க என்ன பண்ண மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், இதுதான் எங்களுடைய முழு மூச்சு வேலையே. அதுல வேலையில தான் நாங்க இறங்கி இருக்கோம். இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகன்றது பிரிந்து கிடக்கிற அதிமுக ஒன்றிணையணும். நாங்க அதிமுகவோட போய் சேர்ற காலம் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண மாட்டோம், சேர மாட்டோம். இபிஎஸ்ஏ வருந்தி கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டோம். எங்களுடைய எண்ணம் என்னன்னா, இபிஎஸ் விட்டுட்டு யாரெல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்களோ அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு இபிஎஸ்க்கு தகுந்த பாடத்தை புகட்டுவோம் இந்த தேர்தல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு அவர் கை கொடுக்குமா கொடுக்காதா? பிரிந்து கிடக்கிற அதிமுக எல்லாம் ஒன்றிணைவாங்களா மாட்டாங்களா? ஒரு சிலர் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? இதன் அடிப்படையில தான் வருகிற சட்டமன்ற தேர்தல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, டிஎம்கேவா டிவிகேவா? இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.